हरे कृष्ण प्रभु नमस्कारम। शुश्रूषो श्रद्धानस्य वासुदेव कदा ऋषिः श्यान्महत्सेवया विप्रा पुण्यतीर्थ निषेवनात्। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभु। दानस्य वासुदेव गदारुचिः स्यान्महत्सेवया विप्राः पुण्यतीर्थ निषेवनात्। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु जी। पदम 16 शुश्रूषो रक्तदानस्य वासुदेव कदा ऋषिः स्यान्महत् सेवया विप्रः पुण्यतीर्थ निषेवनात्। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभु। शुश्रूषो श्रद्धानस्य वासुदेव कदा ऋषिः स्यान्महत् सेवया विप्रा पुण्यतीर्थ निषेवनात्। हरे कृष्ण प्रभु। थैंक यू प्रभु। हरे कृष्ण प्रभु जी। शुश्रूषो श्रद्धानस्य वासुदेव कथा रुचिः स्यान्महत्सेवया विग्रह पुण्यतीर्थ निषेवनाद। हरे कृष्ण प्रभु जी। हरे कृष्णा। शुश्रूषो श्रद्धानस्य वासुदेव कथा रुचिः स्यान्मगत्सेवया विप्र पुण्यतीर्थ निवेशनात्। हरे कृष्णा। हरे कृष्ण प्रभु। शुश्रूषो श्रद्धानस्य वासुदेव कदा ऋषिः श्यान्महत्सेवया विप्रा पुण्यतीर्थ निषेवनात्। हरे कृष्ण प्रभु। थैंक यू। ஓகே, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். शुश्रूषो கேட்பதில் ஒருவர் ஸ்ரத்ததானஸ்ய பொறுப்புடன் கவனத்துடன் வாசுதேவனை பற்றிய கதா செய்தியை ருசி சுவை சாத்தியமாக படுகிறது. மகத் சேவைய தூய பக்தர்களுக்கு விப்ரா ஓ பிராமணர்களே புண்ணிய தீர்த்த எல்லா மாசுக்களிலிருந்தும் தூய்மை அடைந்தோர். விஷயமான தொண்டினால் மொழிபெயர்ப்பு பிராமண சிரேஷ்டர்களே எல்லா மாசுகளிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டுள்ள பக்தர்களுக்கு தொண்டாற்றுவதன் மூலம் மிகப்பெரிய சேவை செய்யப்படுகிறது. அத்தகைய தொண்டினால் வாசுதேவனை பற்றிய செய்திகளை கேட்பதற்குரிய சுவையை ஒருவர் பெறுகின்றார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பொருளுரை. ஒரு ஜீவராசி பகவானுக்கு எதிராக செயல்படுவதால் அவன் பந்தப்பட்ட வாழ்வில் சிக்கிக் கொள்கிறான். தேவர்கள் எனப்படும் தெய்வீகமான ஜீவராசிகள் மற்றும் பரம புருஷரின் அதிகாரத்தை எதிர்க்கும் அசுரர்கள் என இரு பிரிவினர் உள்ளனர். பகவத்கீதையில் 16ஆம் அத்தியாயம் அசுரர்களை பற்றிய தெளிவான விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அசுரர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் அறியாமை எனும் இழிவான நிலைகளில் வைக்கப்பட்டு பரமபுருஷ பகவானை பற்றிய எந்த தகவலையும் பெறாமல் தாழ்ந்த மிருக உருவங்களுக்கு இழிவடைகின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அசுரர்கள் வெவ்வேறு நாடுகளில் உள்ள பகவானின் முக்தி பெற்ற தொண்டர்களின் கருணையினால் படிப்படியாக இறை உணர்வை பெறும்படி சீர்திருத்தப்படுகின்றனர். இது பகவானின் விருப்பத்திற்கு இணங்க நடக்கிறது. இத்தகைய பகவத் பக்தர்கள் பகவானின் நம்பகமான சகாக்கள் ஆவார். மேலும் மனித சமூகத்தை நாஸ்திகத்தின் அபாயத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக வரும்போது அவர்கள் பகவானின் அவதாரங்கள், பகவானின் மகன்கள், பகவானின் தொண்டர்கள் அல்லது அவரது சகாக்கள் என்று அறியப்படுகின்றனர். ஆனால் அவர்களில் ஒருவரும் தங்களை கடவுள் என்று போலியாக உரிமை கொண்டாடுவதில்லை. இது அசுரர்களால் செய்யப்படும் ஒரு தெய்வீக நிந்தனையாகும். மேலும் அத்தகைய அசுரர்களை பின்பற்றுவர்களான அசுர இயல்பு கொண்டவர்கள் பொய்வேடம் போடுபவர்களை பகவானாகவோ அல்லது அவரது அவதாரமாகவோ ஏற்கின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. வேற யாராவது படிக்கணும்னா படிக்கட்டும் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சாஸ்திரங்களில் பகவானின் அவதாரங்களை பற்றிய திடமான தகவல் உள்ளது. சாஸ்திரங்களில் உறுதிப்படுத்தப்பட்டால் அல்லாது ஒருவரையும் பகவானாகவோ அவரது அவதாரமாகவோ ஏற்கக்கூடாது. பகவானின் திருலோகத்துக்கு திரும்பி செல்ல உண்மையாக ஆவல் கொண்டுள்ள பக்தர்கள் பகவத் தொண்டர்களை பகவானாகவே மதிக்க வேண்டும். அத்தகைய பகவத் தொண்டர்கள் மகாத்மாக்கள் அல்லது தீர்த்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்றவாறு பிரச்சாரம் செய்கின்றனர். பகவத் தொண்டர்கள் மக்களை பகவானின் பக்தர்கள் ஆகும்படி
தூண்டுகின்றனர். தாங்கள் பகவான் என்று அழைக்கப்படுவதை அவர்கள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்வதே இல்லை. சாஸ்திர குறிப்புகளின்படி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பகவானே ஆவார். ஆனால் ஒரு பக்தரின் பாகத்தை அவர் ஏற்றிருந்தார். அவரை உண்மையாக அறிந்திருந்தவர்கள் அவரை பகவான் என அழைத்தனர். ஆனால் அவர் பகவான் தமது கரங்களால் செடிகளை மூடிக்கொண்டு பகவான் விஷ்ணுவின் நாமத்தை உச்சரிப்பது வழக்கம். அவர் சந்தேகத்துக்கிடமின்றி பகவானே என்றாலும் பகவான் என்று அழைக்கப்படுவதை வன்மையாக எதிர்த்தார். தங்களை கடவுள் என்று கூறிக்கொள்ளும் அயோக்கியர்களுக்கு எதிராக நம்மை எச்சரிப்பதற்காகவே பகவான் ஸ்ரீ சைதன்யன் அப்படி நடந்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய ராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் தொண்டர்கள் இறை உணர்வை பரப்புவதற்காக வருகின்றனர். மேலும் அறிவுள்ளவர்கள் அவர்களுடன் எல்லா விதத்திலும் ஒத்துழைக்க வேண்டும். பகவானுக்கு நேரடியாக தொண்டு புரிவதை விட அவரது தொண்டருக்கு தொண்டு புரிவதால் பகவானை ஒருவரால் அதிகமாக திருப்திப்படுத்த முடியும். தமது தொண்டர்கள் ஏற்றவாறு மதிக்கப்படுவதை காணும் போது பகவான் மிகவும் திருப்தி அடைகிறார். ஏனெனில் அத்தகைய பக்தர்கள் பகவானின் சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிப்பதால் பகவானுக்கு பிரியமானவர்கள் ஆகின்றனர். தமது புகழை பரப்புவதற்காக எல்லா அபாயங்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஒருவரை விட தமக்கு அதிக பிரியமானவர் வேறொருவரும் இல்லை என்று கீதையில் 18.69 பகவான் கூறுகிறார். பகவானின் தொண்டர்களுக்கு தொண்டு செய்வதால் படிப்படியாக ஒருவர் அத்தகைய தொண்டர்களின் குணங்களை பெற்று பகவானின் பெருமைகளை கேட்பதற்கு தகுதியுடையவர் ஆகின்றார். பகவானை பற்றி கேட்பதிலுள்ள ஆர்வமே அவரது ராஜ்யத்தினுள் நுழைய விரும்பும் பக்தருக்குள்ள முதல் தகுதியாகும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஞ்ஞானாந்திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதப்பதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாகரஜாத்தம் சஹகன ரகுநாதன்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்யதேவம் ஸ்ரீராதாகிருஷ்ணபதான் சஹகன லலிதா ஸ்ரீவிசாகான்விதாம்ஸ்ச. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमस्तुते. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. गुरु वैष्णव भगवान तीने स्मरण होय विघ्न विनाशन हनायस होय निज वांछित पूरन. हरे कृष्ण. शुश्रूषु श्रद्धानस्य वासुदेव कथारुचिः स्यात् महत्सेवया विप्रा पुण्यतीर्थ निषेवनात्. हरे कृष्ण. So இந்த ஸ்லோகம் எப்படி நம்ம பகவான் வாசுதேவருடைய கதைகளை கேட்கறதுக்கான அந்த ருச்சி அப்படின்னா நம்ம தமிழ்ல ருசின்னு சொல்லுவோம் இல்லையா? ருசி அப்படின்னா அது ஒரு டேஸ்ட், நமக்கு அது ஒரு சுவை. எஸ், சுவை. ருசினா சுவைன்னு சொல்றோம். சோ பகவானை பற்றிய விஷயங்களை கேட்கறதுக்கான சுவை நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பகவானை பத்தி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போன ஸ்லோகத்துல முடிவுக்கு வந்துட்டோம்.
போன ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்திலயுமே அதுக்குதான் முடிவு பார்த்துட்டோம். தர்மம்னு இருக்கு. தர்மத்தோட நோக்கம் வந்து புலனின்பம் கிடையாது, அப்பவர்க்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால நம்ம என்ன விதமான காரியங்கள் செஞ்சாலுமே சரி, என்ன விதமான ஒரு சமுதாய அமைப்பு இருந்தாலுமே சரி, அது வர்ணாசிரம் தர்மமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம இப்ப இருக்கக்கூடிய டெமோக்ரஸியோ ஏதோ ஒண்ணு, ஏதாவது ஒரு சமுதாய அமைப்பு, பட் சிறந்த சமுதாய அமைப்புனா வர்ணாசிரமம். அப்படிப்பட்ட அந்த வர்ணாசிரமத்துல தர்ம அர்த்த காம மோட்சங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இதோட நோக்கம் வந்து பகவான் விஷ்ணு சம்சித்தீர் ஹரிதோஷ்ணம், பகவான் ஹரி வந்து திருப்தி பண்றதுதான் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி பகவான் ஹரிய திருப்தி பண்றதுக்காகத்தான் ஒரு சமுதாய அமைப்பே இருக்கு. அந்தே நாராயண ஸ்மிருதி, இறுதி காலத்துல எல்லாரும் நாராயணரை நினைக்கணும், அதுதானே வாழ்க்கையோட குறிக்கோள். வேதைஷ்ட சர்வை ரகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம், வேதங்கள் எல்லாமே என்னதான் காட்டுதுன்னு கிருஷ்ணர் சொல்றார். சமுதாய அமைப்பு எதுக்காக இருக்கு அப்படின்னா என்னோட ஸ்மரணத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். எல்லா வேதத்துல கோட்பாடுகள்லாம் இருக்கு, யமங்கள் இருக்கு, நியமங்கள் இருக்கு. அந்த எல்லா யமங்கள், நியமங்கள், சட்டங்கள் இது எல்லாமே ஸ்மர்த்தவ்ய சததம் விஷ்ணு விஸ்மர்த்தவ்ய ந ஜாத்துச்சித் சர்வே விதி நிஷேதாஸ்யோர் ஏதையோர் ஏவ கிங்கரஹ. எல்லாம் என்னை எப்பவுமே நினைக்கிறதுக்கும் என்னை எப்பவுமே மறக்காம இருக்கிறதுக்காகவும் தான் இருக்குன்னு சொல்றாரு கிருஷ்ணர். எல்லா விதிகள், எல்லா நியமங்கள், இதோட நோக்கம் எப்பவுமே விஷ்ணுவை நினைக்கணும், எப்பவுமே மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இருக்கு. வர்ணாசிரமத்தோட நோக்கமும் அதுதான். அப்படின்னு இருக்கிறப்போ என்ன பண்றது? வேற எல்லாருமே தஸ்மாத் ஏகேன மனசா, எல்லாருமே ஒரே மனசோட பகவான் சாத்வதாம் பத்தி, பக்தர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடிய பக்த வத்சலனா இருக்கக்கூடிய அந்த பகவானை பத்தி ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யஸ்ய தேய பூஜிச்ச நித்யதா, அவரை பத்தி கேளுங்க, அவரை பத்தி பாடுங்க, அவரை பத்தி பூஜை பண்ணுங்க. அதெல்லாம் சௌனகாதி ரிஷிகளுக்கு சூத்த கோஸ்வாமி சொல்றார். அப்படி அவரை பத்தி நினைக்கிறனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எத் அனுத்தியாசினா யுக்த கர்ம கிரந்தி நிபந்தனம், கர்ம கிரந்தி நிபந்தனம் ஆகுதுன்னு சொல்றார். நம்ம அந்த கர்ம பந்தத்துல இருந்து விட்டு ஈஸியா வெளியில வந்துருவோம். சிந்தந்தி கோவிதாஸ்த கோனக்கூரியாத் கதாரதின், அப்படிப்பட்ட பகவானை பத்தி கேட்கறனால நம்மளுடைய சம்சார பந்தம் வந்து நாசமாயிடுச்சு. எல்லாருமே கர்மாவை தொலைக்கணும்னு பேசுறாங்க. கர்மாவை தொலைக்கிறதுக்காக தான் இந்த சம்சார சாகரத்துல விழுந்துட்டோம்னு சொல்றாங்க. இப்போ அந்த சம்சார சாகரத்துல இந்த தப்பிக்கிறதுக்கு இந்த கர்மாவை தொலைச்சாதான் போகுங்கிற பட்சத்துல அந்த கர்மாவை தொலைக்கிறதுனா நம்ம இந்த கர்ம பந்தனையில இருக்கோம், நம்ம கர்மாவை பிடிச்சிட்டு இருக்கோம். எப்படியாவது அந்த கர்மாவை நம்ம வந்து விட்டுடணும். பொதுவா தொலைக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியாம ஒரு விஷயங்கள் காணா போயிடுச்சுன்னா நம்ம தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். பட் நமக்கு பொதுவா கர்மா தொலைகிறது அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு தெரிஞ்சேதான் பிடிச்சிட்டு இருக்கோம். தெரிஞ்சே நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். இது நம்மளை பந்தப்படுத்துது. ஒரு வகையில நமக்கு தெரியுது இல்லை, அதனால இதை தொலைக்க வேண்டியிருக்கு. எப்படியோ நம்ம இந்த கர்மாவை நம்மளை விட்டு கைவிட்டு போகணும். இப்படிப்பட்ட இந்த கர்ம கிரந்தி ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம ஒரு குழந்தைய பிடிச்சிட்டே போறோம். லைட்டா பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து சம்டைம்ஸ் நம்ம விட்டு காணா போயிடும், தொலைஞ்சு போயிடும். ஆனா ரொம்ப டைட்டா ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு போயிருந்த, இப்போ உதாரணத்துக்கு சம்டைம்ஸ் நீங்க இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து அவங்களோட கையிலேயே அந்த கிரிமினலோட வந்து சேர்த்து கட்டி, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த லாக்னு சொல்லுவாங்களே, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு தமிழ்ல ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நீங்க வந்து கை விலங்கு. எஸ், எக்ஸாக்ட்லி, அந்த படி விலங்குன்னு சொல்லுவாங்களா. சோ நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து டைட்டா பிடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ ஈஸிக்குள்ள தப்பிக்காது. அது அந்த கிரிமினல் தப்பிக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு கிரிமினல் அப்படி நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம். ஆனா நம்மளுடைய கர்ம கிரந்தி நிபந்தனைங்கிறது அதை விட ரொம்ப டைட்டா இருக்கு. அது வந்து சும்மா நமக்கு பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம அதுலயே தான் சுத்தி நம்மளை கெட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால இந்த கர்மத்தை தொலைக்கிறது, இந்த கர்ம கிரந்தி நிபந்தனத்தை வந்து வெட்டுறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட அந்த கர்ம கிரந்தி நிபந்தனம் கூட சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய, யார் ஒருத்தர் வந்து பகவான் ஹரிய பத்தி கேட்கிறாங்களோ, அவரை பத்தி தியானம் பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த கர்ம கிரந்தி நிபந்தனத்தை வெட்டுறது வந்து ஈஸி ஆயிடும்.
இப்ப எந்த ஒரு புத்திசாலி தான் இதை செய்ய மாட்டான் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுஷ்ருஷு ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சிஹி ஸ்யான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். அப்படிப்பட்ட கர்மத்தை நம்ம தொலைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது பகவான் ஹரிய பத்தியான விஷயங்கள் கேட்கறது. அப்படி பகவான் ஹரிய பத்தியான விஷயங்கள் கேட்கறதுல நமக்கு ருச்சி வரணுமே. ருச்சி இருந்தா தானே கேட்போம். நமக்கு ருச்சி இல்லைன்னா எப்படி கேட்போம்? இப்ப நீங்க எல்லாம் இத்தனை நாள் இந்த வகுப்புல வந்துட்டு இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இது வரணும் வரணும்னு தோணுது? நிறைய பேருக்கு அந்த ருச்சி வர்றதே இல்லையே. மேபி ஆரம்பத்துல ஏதோ எல்லாருமே ஒரு ஒரு 100 பேரோ 200 பேரோ வந்திருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப 30 பேர் 35 பேர் ஏதோ வரும். இல்ல இது வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் இவ்வளவு பேர் தான் வர்றாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறோம் அப்படின்னா அது ருச்சி இல்லாம செய்ய முடியாது. சம்டைம்ஸ் கடமை காரணமா நம்ம செய்யறோம். எப்படியோ நம்ம வந்து கடமை காரணமா நம்ம செய்ய செய்ய ஒரு நாள் ருச்சி வந்துடும். எப்படி இந்த ஒரு கணவர் மனைவி ஆரம்பத்துல அவங்க சேரும்போது அந்த மனைவிக்கு வந்து கணவர் மேல ஒரு அச்சம் இருக்கலாம். ஐயோ இந்த கணவர் வந்து நம்மள என்ன பண்ணுவாரு, அவர் எப்படின்னு தெரியாது, நமக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். அந்த கணவர் ரொம்ப நல்லவரா இருந்தா கூட ஸ்டில் நமக்கு புதுசா இருக்கிறனால நமக்கு ஒரு திடமான ஒரு ஸ்ரத்தை வந்து இருக்காது. இப்ப நமக்கு ஒரு அச்சம் இருக்கும். பட் தொடர்ந்து அந்த கணவருக்கு நம்ம தொண்டு செய்ய 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 அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய, அவர் விருப்பத்தோ இருக்கிறதெல்லாம் நம்ம செய்ய, ஃபைனலி நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சுவை வந்துடும். இப்போ வந்து ஆரம்பத்துல ஒரு மனைவிக்கு வந்து சொல்லுவாங்க, நீ உன் கணவருக்கு இதை செய்யு, அதை செய்யு, நீ இப்படி சமைச்சு கொடு, அவ இந்த மாதிரி உங்களுக்கு தொண்டு செய்யு, நீ இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு செய்யு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க, தள்ளுவாங்க. நீ இதை செய்யு, அதை செய்யு, இப்படி செய்யு, அவரோட ஆடைகளை நீ எடுத்து நீ இந்த அவருக்கு வந்து இப்படியா நீ அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து சொல்ல சொல்ல அந்த பெண் செஞ்சுட்டே இருப்பாங்க. இது வந்து ஆரம்பத்துல அப்படிதானே. இப்போ இங்க நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க. நம்ம கல்யாண காலத்துல நமக்கு அப்படிதான் நமக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ இப்படி செய்யுமா, நீ அப்படி செய்யுமா, இப்படி நடந்துக்கோமா, அப்படி பேசாதமா, இதை செய்யுமா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்யறனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கணவர் மேல அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் வந்துடும். அப்புறம் அந்த கணவரோட அனுகிரகமும் கிடைக்கும். அதே போல அதுல திருப்தி ஏற்பட்டனால அந்த தொடர்ந்து அந்த விஷயங்கள் வந்து நம்ம கடமை காரணமா செஞ்சா கூட ஃபைனலி ஒரு சுவை வந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட யாருமே சொல்ல வேண்டியதில்லை. இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, எதுவுமே நமக்கு நேச்சுரலா வந்துடும், இயற்கையா வந்துடும். இயற்கையா கணவருக்கு தொண்டு செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கணவருக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது யாரோ சொல்லி கொடுத்து வரணும் அவசியமே இல்லை. அது நம்மளுடைய சுபாவம் ஆயிடும். இப்ப சுபாவம் ஆகும்போது அப்ப நமக்கு ருச்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கு வந்து தொண்டு செய்யணுங்கிற ருச்சி கணவர் மேல வந்துருச்சு அப்படின்னா இப்ப அது சுபாவம் ஆயிடும். இப்ப நமக்கு வந்து அது சுபாவமா இருக்காது. இப்ப நம்ம அதுக்கு செயற்கையா நம்ம வந்து கடமையில செய்யற மாதிரி இருக்கும். பட் தொடர்ந்து செய்ய 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 அந்த ருச்சி வந்து வந்துடும். இப்போ பகவான் கிருஷ்ணர் அப்கோர்ஸ் இந்த உலகத்துல இருந்து நம்ம எந்த விஷயம் நமக்கு வந்து ருச்சி வரப்போறது கிடையாது. ஏன்னா பௌதிக உலகத்தோடைய தன்மையே அப்படிதான். நம்ம யாருக்கு மேலேயும் நமக்கு வந்து ருச்சி வந்துடாது. ஏன்னா எப்போ வந்து ஒரு விஷயம் நமக்கு நிரந்தரமா நமக்கு எப்பவுமே நல்லது செய்தோ நிரந்தரமாவும் இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு வந்து நிரந்தரமான ஆனந்தம் கொடுக்கும். நிரந்தரமான ஆனந்தம் கொடுக்கும்போது நமக்கு வந்து எண்ணிலடங்காத ருசி வந்துடும். ஆனா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ஜட வஸ்துவா இருக்கிறனால தற்காலிகமா இருக்கிறனால எது மேலேயும் நமக்கு வந்து ருச்சி வராது. அதனால இந்த உலகத்துல நமக்கு கணவர் மேல ருச்சி வரலன்னா நம்ம வந்து சந்தோஷப்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு மனைவி மேல ருச்சி வரலன்னா நல்லதுதான். இந்த உலகத்துல நமக்கு ருச்சி இல்லாத வரைக்கும் நல்லதுதான். நமக்கு கணவர் மேல ருச்சி இல்லையா, நமக்கு மனைவி மேல ருச்சி இல்லையா, குழந்தைகள் மேல ருச்சி இல்லையா, நமக்கு பௌதிக விஷயங்களை பாக்குறதுல கேட்கறதுல அதுல நாட்டமே இல்லையா, ருச்சியே வரமாட்டேங்குதா, சந்தோஷம். அரசியல் மேல ருச்சி இல்லையா, ரொம்ப நல்லது. நமக்கு வந்து டிவி பாக்குறதுல சினிமா பாக்குறதுல ருச்சி இல்லையா, ரொம்ப நல்லது. இந்த ருச்சி நமக்கு தேவையே இல்லை. இந்த ருச்சி நமக்கு இருக்கவும் கூடாது. இந்த ருச்சி நமக்கு எந்த விதமான திருப்தியும் கொடுக்காது. அப்போ நமக்கு நிரந்தரமான ருச்சி வந்து வாசுதேவ கதா ருச்சி. அந்த பகவான் வாசுதேவரை பத்தி கேட்கறதுல நமக்கு ருச்சி வரணும். அப்போ ருச்சி வரணும்னா அதுக்கு நமக்கு ஸ்ரத்த வேணும். நமக்கு வந்து பகவானை பத்தி
கேட்கறதுல ஒரு நல்ல ஒரு ஸ்ரத்த வேணும். அது சரியான பாதைன்னு கேட்கல நமக்கு ரொம்ப திடமான ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை கேட்டல்ல எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் என்ன சொன்னா, சியான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். யாரெல்லாம் புண்ணிய தீர்த்தர்களுக்கு சேவை செய்யறாங்களோ அப்படிப்பட்ட தொண்டின் காரணமா பகவானை பத்தி கேட்கறதுக்கான ருச்சி நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. இப்போ பகவானை பத்தி கேட்கறதுக்கான ருச்சி பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றதுனால கிடைக்குது. பொதுவா ஸ்ரீ சம்பிரதாயத்துல கைங்கரியம்ங்கிறத பேசுவாங்க. பகவானுக்கு கைங்கரியம் ஒண்ணுன்னு பேசுவாங்க. பகவானுடைய பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு, தொண்டர்களுக்கு கைங்கரியம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. பகவத் பாதர்களுக்கு, பாகவதர்களுக்கு யாரு தொண்டு செய்யறாங்களோ அந்த கைங்கரியம் காரணமா பகவானை பத்தி கேட்கணும் அப்படிங்கிற அந்த ருச்சி நமக்கு கிடைச்சிடுமா. இந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய விஷயங்களை இதற்கு பின்ன இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு முன்ன எடுத்து எடுத்து போடுறார். நம்ம நல்லா ஆர்வமா கவனிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பிரபுபாதர் நமக்கு சொல்றார். அதாவது ஃபர்ஸ்ட் புண்ணிய தீர்த்த நிஷேவனார். யாரு உண்மையிலே பக்தர்கள் அப்படிங்கிறத பாத்துக்கணுமா. ஏன்னா பக்தர்களுக்கு தொண்டு செய்யற மூலமா தான் நமக்கு பகவானை பத்தி கேட்கறதுக்கான ருச்சி கிடைக்கும். பக்தர்களே இல்லாத பட்சத்துல நம்ம யாரையோ பக்தர்கள் நினைச்சு நம்ம அவங்களுக்கு தொண்டு செய்யணும் நமக்கு ருச்சி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம், நிறைய பேரு பெயரளவான பக்தர்களா இருப்பாங்க. பக்தர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு தெரியும். பட் சம்டைம்ஸ் அவங்களையே அந்த ஒரு சம்பிரதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு நபர்னு சொல்லி அவர் ஒரு அவதாரம், அவர் ஒரு கடவுள்னு சொல்ற அளவு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்ம இப்ப பாக்குறோம். நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இப்போ இருக்காங்க. மேபி இப்போ வந்து கடவுள்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரங்கள்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு. முன்ன நிறைய இருந்தது. இந்த பேரளவு சனாதன தர்மத்துல அப்படி இருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் சனாதன தர்மம்ங்கிற பேரை வைத்துக்கொண்டு, ஹிந்து மதம்னு ஒரு பேரை வைத்துக்கொண்டு, நான் கடவுள், நான் அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரளவான நபர்கள்லாம் இருந்தாங்க. இப்போலாம் இல்ல. அட்லீஸ்ட் நான் இருந்த ஒரு 20, 25 வருஷம் முன்னாடி கூட நிறைய பேர் வந்து கடவுள்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. கடவுள்னு அவங்களுடைய அவர் சொல்லனா கூட அவருடைய இயக்கத்துல உள்ளவங்க அவரை கடவுள்னே பாக்குறவங்க எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இந்த நிறைய சாய்பாபான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரளவான மிஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வடக்குல எல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருந்து தன்னை கடவுள் அவதாரம்னு சொல்லி இருக்கிறது நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி யாரும் பேசுறது. அப்ப யாருமே தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறது இல்ல. ஆனா நான் ஒரு பெரிய ஒரு சாது அப்படின்னு சொல்ற அளவு எல்லாம் வந்து போச்சு. நிறைய டைம் வந்து இந்த அளவு போலியான குருக்கள்லாம் சமுதாயத்துல இருந்து எல்லாருக்கும் பளிச்சுன்னு ஏமாத்துறாங்கன்னு காமிச்சது வந்து நம்ம ஸ்ரீல பிரபுபாத புத்தகங்கள் தான் சொல்லணும். ஸ்ரீல பிரபுபாதருடைய அந்த போதனைகள் காரணமா தான் நிறைய பேரு இதுல இருந்து முழிச்சுக்கிட்டாங்க. அப்கோர்ஸ் நிறைய மற்ற சம்பிரதாயங்களும் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அதிக நம்ம புகழ் வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய பிரச்சாரம், அவருடைய புத்தகங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையில ரொம்ப ரொம்ப சிம்பிளா நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. யாரையுமே நம்ம வந்து கடவுளாகவும் அவதார புருஷராகவும் ஏற்றுக்கொள்ள கூடாது. சாஸ்திரத்தின் அடிப்படையில தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம யாரையாவது கடவுள்னு சொல்றோம், இல்ல அவதார புருஷர்னு சொல்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய கண்மூடித்தனமான ஒரு பேச்சுல இருக்கக்கூடாது. அது சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சாஸ்திரமே சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அவர் பக்தர் ரூபத்துல வந்தனால அவரே யாராவது தன்னை பகவான்னு சொல்லும் போது விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லி காதை மூடிக்கிடுவாராம். ஏன்னா சைத்தன்ய மகாபுருடைய பக்தர்களுக்கு தெரியும் சைத்தன்ய மகாபுரு சாக்ஷாத் கிருஷ்ணர் அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இருக்கு. இந்த மாதிரி கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோபாங்காஷ பர்ஷதம் எங்கை சங்கீர்த்தன பிராயை யஜந்தீஹி சுமேதசக. புத்திசாலிங்க வந்து கலியுகத்துல இருந்து தங்க நிறத்துல தங்க அங்கங்கள்லாம் கொண்ட அந்த பகவான் எப்ப பார்த்தாலும் கிருஷ்ண வர்ணம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து யஞ புருஷர் இந்த கலியுகத்துடைய யுக அவதாரமா கொண்டாடுவாங்க புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி பாகவதத்துல இருக்கு. அதே போல சந்நியாச கிருச்சமத் சந்த முச்ச சங்க
முக்த சங்க சந்நியாசியா ஒரு இளமையான காலத்துல சந்நியாசம் எடுத்து ஹேமவர்ணோ சுமாங்கோ வர்ணாங்க சந்தனாங்கதி. ஹேமவர்ணம்னா தங்க அங்கம், அவருடைய உடல் மீன் எல்லாமே தங்கமா இருக்கும். ஹேமாங்கோ அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபுருடைய பேரு. ஹேமனா தங்கம்னு அர்த்தம். ஸ்வர்ணம் அப்படின்னாலும் தங்கம் தான். ஹேம வர்ணம்னாலும் ஹேமம்னா இந்த கோல்டு கலர்ல அவருடைய அங்கங்கள்லாம் இருக்கும், அதனாலதான் ஹேமாங்கோன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்வர்ண வர்ணத்துல இல்ல ஹேமாங்கோ, ஹேமான தங்க நிறத்துல அவர் இருப்பார். அதே போல சந்தனாங்கதி, அவருடைய உடல் முழுக்க சந்தனத்தை வந்து அவர் தேய்ச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கும். சைத்தன்ய மகாபுருடைய அவருடைய உடல் அமைப்பு பத்தியான வர்ணனைகள்லாம் வரும்போது அவர் எந்த அளவுக்கு அழகா இருப்பார்னு சொல்லி அந்த வர்ணனையில ஒரு வர்ணனை என்ன அப்படின்னா அவரோட உடம்புல இருந்து அவர் வந்து சந்தனத்தை பூசி இருப்பார்னு சொல்லி இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் அது வந்து வருங்கிறத பாக்குறோம். ஸ்வர்ணவர்ண ஹேமாங்கோ வராங்க சந்தனாங்கதிங்கிற ஒரு ஸ்லோகம் சொல்லுது. இப்போ சாஸ்திரங்கள் எல்லாமே சைத்தன்ய மகாபுருவ சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சைத்தன்ய மகாபுரு ஒரு அவதார புருஷரா வந்திருக்கார். அதனால யாராவது ஒருத்தர் அவர் வந்து பகவான் அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்து ஸ்ரீ விஷ்ணுன்னு காதை மூடிக்கிடுவாராம். பொதுவா நம்ம வந்து ஏதாவது ஒரு அபச்சாரத்தை கேட்கிறோம் அப்படின்னா காதை மூடிக்கிட்டு விஷ்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல இது நீங்க அவதாரம், நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஜீவராசிய பகவானோட ஒப்பிடுறீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் விஷ்ணுன்னு சொல்லி காதை மூடிக்கிடுவாராம். அவர் விஷ்ணு தான், அதுல தப்பே கிடையாது. பட் நானும் ஒரு சாதாரண ஜீவராசி, எப்படி கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணலாம் அப்படிங்கறத நானே செஞ்சிட்டு இருக்கேங்கிறத நமக்கு காமிக்க வந்தனால அவர் நமக்கு காமிக்கிறார், யாரையாவது நீங்க இப்படி பகவான் ஏத்துக்க கூடாது அப்படின்னு. 500 வருஷம் முன்னாடியே சைத்தன்ய மகாபிரபு யார பகவானா ஏத்துக்கணும், யாரு ஏத்துக்க கூடாது, யார் வந்து விஷ்ணு, யார் வந்து விஷ்ணுடைய தாசர்கள்ங்கிறதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் இந்த கலியுகத்துடைய தாக்கத்தினால நம்ம நிறைய பேர்கிட்ட ஏமாந்து போகதான் செஞ்சிருக்கோம். சோ அப்படிப்பட்ட அவதார புருஷரை நம்ம வந்து முடிவு பண்ணும் அப்படின்னா சாஸ்திரத்தின் அடிப்படையில முடிவு பண்ணணும்னு சொல்லி இருக்கு. இப்போ ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரையில சொல்லும் போது பக்தர்கள் வந்து அறியாமையில இருக்கக்கூடிய மக்கள் நிறைய தேசங்கள்ல இருக்காங்க. இப்ப வெறுமனே நம்ம பாரத தேசம் மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஐரோப்பா நாடுகளும் சரி, ஆப்பிரிக்கா நாடுகளும் சரி, இல்ல அமெரிக்க நாடுகளும் சரி, நிறைய காண்டங்கள்ல இருந்து நிறைய விதமான மக்கள்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பகவான் வந்து எப்படி தன்னுடைய பக்தர்களை அனுப்புறார் அப்படிங்கறத பிரபுபாத் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா பிரபுபாத் சொல்லியிருக்கார். பிரபுபாத் என்ன சொல்றார் அப்படின்னா, பகவானுடைய சக்தி வாய்ந்த அவதாரங்கள் எல்லாமே நிறைய இடத்துல இருந்து ஒண்ணு பகவானுடைய பையன், சன்ஸ் ஆஃப் தி லார்ட்னு சொல்றார், இல்ல தொண்டர்கள், இறை தூதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல இருந்து நம் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பகவானுடைய பையன் அப்படின்னு சொல்லி அவருடைய கோட்பாடு இருக்குன்றத பாக்குறோம். சம்டைம் ப்ராஃபெட் முகமது சொல்லும் போது கூட அவரும் ஒரு மெசஞ்சர்னு சொல்லுவாங்க. எனிவே நம்மளுடைய அந்த மதங்கள் பத்தி நம்ம பேசுறதுக்கு இல்லைன்னா கூட ஸ்ரீல பிரபுபாதரும் அப்படி பொதுவாதான் இங்க சொல்லியிருக்கார். பகவானுடைய அவதாரங்கள் நிறைய இடத்துல இருந்து இந்த மாதிரி பகவானுடைய பத்தியான விஷயங்களை பிரச்சாரம் பண்றதுக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காரு. பகவான் எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கார், எப்படி நான் வந்து இந்த ஜீவாத்மாக்களை காப்பாத்தலாம் அப்படின்னு. பகவானோட சிந்தனை அதான் இருக்கு. எப்படி இந்த ஜீவாத்மாக்கள்லாம் என்னை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறாங்களே, அவங்களை எப்படி காப்பாத்தலாங்கிற ஒரு சிந்தனை தான் பகவானுக்கு எப்பவுமே இருக்கு. அதனால பக்தர்களை அனுப்புறார் அவர். இப்படி பகவான் பக்தர்களை அனுப்பும் போது அவர்களுக்கு வேண்டிய நம்ம மதிப்பு மரியாதை கொடுத்து அவருக்கு தொண்டு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்ருதானஸ்ய வாசுதேவ கதாருச்சி, பகவானை பத்தி கேட்கறதுக்கான ஒரு சுவை நமக்கு வந்துடுமா. பொதுவா நம்ம வந்து பாகவதர்களுக்கு பக்தி தொண்டு செய்யாத பட்சத்துல நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றது சாத்தியமே கிடையாது. ஏன் அப்படின்னா சிவபெருமான் வந்து பார்வதிக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. இது பத்மபுராணத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம் பரம் தஸ்மத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ச்சனம்.
பகவான் விஷ்ணு வழிபாட்டுக்குரியவர். எல்லா வழிபாடுகள்லயும் சிறந்தது பகவான் விஷ்ணுக்கு வழிபாடு பண்றதுதான். ஆனா அதை விட ஒரு சிறந்த வழிபாடு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது பாகதர்களுக்கு, பகவானுடைய தொண்டர்களுக்கு, அவரோட அடியார்களுக்கு பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ பகவானோட அடியார்களுக்கு தொண்டு செஞ்சா மட்டும்தான் பகவானே நம்ம ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி பகவானுடைய பக்தர்கள் திருப்தி ஆகாத பட்சத்துல பகவானை திருப்தி பண்ண முடியாது. யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்யா பிரசாதான் நகதி குதோபி அப்படின்னு சொல்லி விஷ்ணு சக்கரட்டாக்கு பாடுறாரு அவருடைய குரு அஷ்டகத்துல. பகவானுடைய பக்தர் திருப்தி ஆயிட்டாரு அப்படின்னா அப்போ பகவான் திருப்தி ஆயிட்டாருன்னு அர்த்தமா. அப்படி பகவானுடைய பக்தர்கள் திருப்தி ஆகல அப்படிங்கன்னா நமக்கு கதியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ பக்தர்கள் திருப்தி ஆகல அப்படின்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையவே முடியாது. நம்ம எப்பவுமே நான் பகவான் பார்க்கவே கூடாது. நம்ம எப்பவுமே பகவான் அடையவே முடியாது. நமக்கு நடுவுல நிறைய பக்தர்கள் இருக்காங்க. இந்த பக்தர்கள்லாம் நம்மளை ஏத்துக்கல, இந்த பக்தர்கள்லாம் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னா நம்ம பகவான் அடைய முடியாது. எனக்கு பக்தர்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்க சர்டிபிகேட் எதுக்கு எனக்கு வேண்டி இருக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பகவான் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, அவர் எல்லாருக்கும் கருணையா இருப்பாருன்னு சொல்லி நம்மளா ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். நம்மளா கற்பனையில நம்மளே ஒரு சாஸ்திரத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். இல்ல கடவுள் இருக்காரு, நான் ஒத்துக்கிறேன், கடவுள் கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் என்கிட்ட சரணாதி அடைஞ்சா ரட்சணம் கொடுப்பேன்னு சொல்றார், அதனால நானே எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிறேன், எனக்கு எதுக்கு நடுவுல நீங்க யார் யாரையெல்லாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு முடியாது, நான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறேன், கிருஷ்ணர் இருக்கார், நான் கிருஷ்ணர் வழிபாடு செய்யறேன், நான் எதுக்கு மத்த பக்தர்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லி நானும் கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் அடையவே முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் இதெல்லாம் அவரோட படைப்பு, நம்மளும் அவரோட படைப்பா தான் இருக்கும். அவரை அடையிறதுக்கான அந்த பயிற்சி முறையும் அவர் தான் நமக்கு கொடுத்துருக்கார். அந்த எல்லா பயிற்சி முறையிலுமே அவர் என்னை எப்படி அடையணும்னு சொல்லி அவர்தே சொல்லியிருக்கார். இப்ப அவர் சொன்னதுதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ணர் கீதையில இருந்து ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராதர்ஷியோ விதுகு சகாலநேக மகத்தோ யோக நஷ்ட பரந்தபா. ஒரு குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு குருவை போய் அணுகணும்னு அவர் தானே சொல்றார். தஸ்மாத் குரும் பிரபத்யேத தஸ்மாத் குரும் பிரபத்தியத்தை ஜிஞ்ஞாசு ஸ்ரேயா உத்தமம். ஒரு குருவை போய் அணுகணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆச்சாரியவான் புருஷோ வேத, ஆச்சாரியருக்கு தான் எல்லாமே தெரியும், அதனால ஆச்சாரியர்கிட்ட போகணும்னு சொல்லியும் கிருஷ்ணர் சொல்றார். அதே போல சர்வ தேவமயோ குருஹு, ஒரு குரு அப்படின்னா எல்லா விதமான தேவர்களும் அவருடைய சுரூபமா அவரோட சொரூபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். தத்விதி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷின. ஒரு குரு தத்துவதர்ஷியா இருக்கார், அவருக்கு எல்லாமே தெரியும், அவரை போய் அணுகு, அவருக்கு தொண்டு செய் வினாக்கள் கேளு, அதன் மூலமா அவர் திருப்தி ஆயிட்டார் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த தத்துவ ஞானத்தை உனக்கும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கிருஷ்ணர் நிறைய இடத்துல பக்தர்கள், இப்போ குரு ஆச்சாரியர் அப்படின்னா அவங்களும் வைஷ்ணவர்கள் பக்தர்கள் தான். நம்ம ஏதோ குரு அப்படின்னா அது ஒண்ணு தனி, வைஷ்ணவர்கள்னா தனி, ஆச்சாரியர்கள்னா தனின்னு பார்க்க கூடாது. குரு ஆச்சாரியர் அப்படின்னா அவங்க வைஷ்ணவர்கள்லயே சிறந்தவர்களா இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானமான குரு ஆச்சாரியன்னு சொல்லி இருக்கு. நம்ம ஏதோ குருனா தனி, ஆச்சாரியர்னா தனி, வைஷ்ணவர்கள்னா தனி, நான் தனியா கிருஷ்ணருக்கு பக்தி பண்றேன் அப்படிலாம் இருக்க முடியாது. சிரேஷ்டமான வைஷ்ணவர்கள், சிரேஷ்டமான ஆச்சாரியர்கள், சிரேஷ்டமான குருக்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம திருப்தி பண்ணாத பட்சத்துல எப்படி நம்ம கிருஷ்ணர் அடைய முடியும்? ஏன் ஒருத்தர் சிரேஷ்டமான வைஷ்ணவரா இருக்கார், ஏன் ஒருத்தர் குருவா இருக்கார், ஏன் ஒருத்தர் ஆச்சாரியரா இருக்கார் அப்படின்னா ஆக்சுவலி வைஷ்ணவர்களுக்குன்னு குணங்கள்லாம் இருக்கு. எப்படி அவங்க கருணையா இருப்பாங்க, எப்படி அவங்க பகவானோட சிந்தனையிலே இருப்பாங்க, எப்படி அவங்க பகவானை பத்தி பேசுறதுல, அவருக்கு தொண்டு செய்யறதுல, அவருடைய ஸ்மரணத்துல, அவருக்கு பூஜை பண்றதுல, இந்த மாதிரியான பகவானுடைய பக்தர்களுக்குன்னு ஒரு 26 வகையான குணங்களோட லட்சணங்கள்லாம் இருக்கு. அந்த 26 குணங்கள் லட்சணங்களை கொண்டு வைஷ்ணவர்கள்லாம் இருக்காங்க. அப்படி அந்த எல்லா குணங்களையுமே பூதமா பிரகாசிக்கக்கூடியவங்களை நம்ம குரு ஆச்சாரியர்னு சொல்றோம். அப்படி இருக்குன்னு பட்சத்துல இந்த உயர்ந்த வைஷ்ணவர்கள், குரு ஆச்சாரியர், இவங்களை திருப்தி பண்ணலன்னா நம்ம எப்படி நம்ம கிருஷ்ணர் திருப்தி பண்ண முடியும்?
இவங்க எல்லாரையும் விட சிறந்த குணங்கள். வைஷ்ணவர்கள் தான். ஆனா அந்த வைஷ்ணவர்கள்லயும் நம்ம மேலே கீழே அப்படின்னா இது ஏதோ பௌதிகத்துல மேலே கீழேன்னு கிடையாது. கண்டிப்பா நம்ம ஆன்மீகத்திலையும் நிறைய வரையறைகள், கேட்டகரிஸ். நமக்கு ஆச்சாரியர் இருக்கார், அவரும் வைஷ்ணவர் தான். நம்ம ஆச்சாரியருக்கு ஒரு வைஷ்ணவர் இருக்கார், அவரோட மேல் நிலத்துல இருக்கார். நம்ம ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் நமக்கு மேல உள்ளவங்களுக்கும் மேல உள்ளவங்களா தானே இருக்காங்க. மேலே கீழேங்கிறது ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கதான் செய்யும். ஆனா மேலே கீழேன்னு ஆன்மீக வாழ்க்கையில இருந்தாலுமே கூட எல்லாரும் ஒரே தளத்துல இருக்கும். இப்போ இந்தியா அப்படிங்கறது பார்க்கும்போது எல்லாருமே இந்தியர்கள்ங்கிற ஒரே தளத்துல இருப்போம். ஆனா இந்தியாலயும் பிரதமர்னு ஒருத்தர் இருக்கார். அது போக நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எம்எல்ஏஸ் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, சாதாரண பிரஜைகளும் இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒன்னா நம்ம எல்லாம் இந்தியர்கள், நம்ம எல்லாம் ஒரே நாட்டுல இருந்து சேர்ந்து நம்ம சந்தோஷமா இங்க இருக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இந்தியா வச்சு சொல்லுவாங்க தளத்துல. ஆனாலும் பிரிவினை இருக்கும் இல்லையா? அதே போல இங்கேயும் பிரிவினைகள் எல்லாமே இருந்தா கூட எல்லாமே பக்தர்கள்ங்கிறதுல ஒண்ணுதான். ஆனா அதுலயும் சிரேஷ்டமான வைஷ்ணவர்கள், சிரேஷ்டமான பக்தர்கள்னு சொல்லி குரு ஆச்சாரியர்கள் சொல்றோம். ஏன்னா அவங்க எல்லா வைஷ்ணவ குணத்தையும் அதிகமா அவங்க பிரகாசிக்கிறாங்க. இப்போ பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துல இருந்து சொல்லியிருக்கார் பொருளுரையில. பகவான் கீதையில 18ஆம் அத்தியாயம் 69வது ஸ்லோகத்துல தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின்மே பிரிய கிருத்தமக. யார் ஒருத்தவங்க என்ன பத்தியான விஷயங்கள்னா மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றானோ அவன் எனக்கு மிக பிரியமானவன், அவனை விட எனக்கு பிரியமானவர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குரு, ஒரு ஆச்சாரியர் தானே ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த பகவானை பத்தின விஷயங்கள்லாம் பிரச்சாரம் பண்றார். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் அந்த கடைசி இதுல சொல்றாரு பாருங்க, எப்படி பக்தர்கள்லாம் ரிஸ்க் எடுத்து அவருடைய புகழ் பிரச்சாரம் பண்றாங்கன்னு. அது குரு ஆச்சாரியர் தானே செய்யறார். எல்லாருமே செய்யலாம். பட் இருந்தாலும் இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் செஞ்சவன் நம்மளால செய்ய முடியுமா? ஸ்ரீல பிரபுபாத குரு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் செஞ்சவன் நம்மளால செய்ய முடியுமா? ஸ்ரீபாத மத்வாச்சாரியர் செஞ்சது மாதிரி நம்ம செய்ய முடியுமா? ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் செஞ்சவன் நமக்கு செய்ய முடியுமா? அப்போ இவங்க எவ்வளவு சிரேஷ்டமான வைஷ்ணவர்கள், சிரேஷ்டமான குருவா இருக்காங்க, சிரேஷ்டமான ஆச்சாரிய நிலையில அவங்க இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம தொண்டு செய்யாத பட்சத்துல நமக்கு எப்படி ருச்சி வரும்? இப்போ வைஷ்ணவர்கள், பாகவதர்கள் அவங்களுக்கு நம்ம தொண்டு செய்யல நமக்கு ஆர்வம் காட்டாம, எனக்கு நான் உண்டு, பகவான் உண்டு, நான் கிருஷ்ணனுடைய கதையை கேட்டுட்டு நான் ஆனந்தமா இருந்துக்கிறேன், ஆனா வைஷ்ணவர்களுக்கெல்லாம் நான் தொண்டு செய்ய மாட்டேங்கிற பட்சத்துல நமக்கு அந்த ருச்சி வரவே வராது. வாசுதேவ கதா ருச்சி வரவே வராது. யாரெல்லாம் நானும் கிருஷ்ணானும் போதுன்னு சொல்றாங்களோ அவங்க மன கற்பனையில வாழ்ந்துக்கிடுவாங்களே தவிர எந்த ருச்சியும் அவங்களுக்கு படிக்கிறதுல கிடைக்காது. பாகவதம் படிச்சாலும் சரி, பகவத்கீதை படிச்சாலும் சரி, அது அவங்களுக்கு புரியாம போயிடும். புரிஞ்சாலும் கூட தவறான ஒரு புரிதல்ல தான் இருப்பாங்க. இப்ப தவறான புரிதலும் புரியலன்னு தான் அர்த்தம். அந்த தவறான புரிதல்ல இருக்கிறனால உண்மையிலே இந்த பக்தியுடைய ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். பக்தி ரகசியங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பக்தர்களை திருப்தி பண்ண ரொம்ப முக்கியம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பக்தர்களை திருப்தி பண்ண முடியாம பகவான திருப்தி பண்ணவே முடியாது, சாத்தியமே கிடையாது. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தர்கள் திருப்தி ஆகல அப்படின்னா பகவான் திருப்தி ஆக மாட்டார். இப்போ நம்மளுடைய நடைமுறையில் எடுத்துக்கிடுவோம். நம்ம பகவானை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அட்லீஸ்ட் நமக்கு இந்த பிரகட நிலையில, வெளிப்பட்ட நிலையில கிடையாதே. நம்ம பகவானை பார்க்கணும்னா அவரை அர்ச்ச விக்கிரகத்துல பாக்குறோம். அர்ச்ச விக்கிரகத்துல நம்ம கோயில்ல போய் பார்க்க முடியும். அர்ச்ச விக்கிரகத்துல பகவானை பார்த்தா கூட நமக்கு உயர்ந்த பக்தி இல்லாதனால பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யலாம். ஆனா பகவான் என்ன நமக்கு சொல்ல வராங்கிறது நமக்கு தெரியவே தெரியாதே. ஏன்னா நமக்கு கேட்கறதுக்கான ஒரு ஆன்மீக காதுகள் அந்த மாதிரிலாம் இல்ல. நமக்கும் பேசுறதுக்கான ஒரு ஆன்மீக வாய் கிடையாது. பௌதிகமா இருக்கும், பகவான் ஆன்மீகமா இருப்பார். இப்போ நமக்கு வயா மீடியம் நடுவுல இருந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு பக்தர்கள் வேண்டி இருக்கு, குரு வேண்டி இருக்கு. அப்போ பகவான் என்ன நமக்கு செய்யணும் அப்படிங்கிறத பக்தர்கள், பாகவதர்கள், குரு, ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்றாங்க. அதப்படி செய்யறனால நம்ம பகவானுடைய அர்ச்ச விக்கிரகம் கோயிலுக்கு நம்ம தொண்டு செஞ்சு அவரை திருப்தி பண்ண முடியும். இப்போ பகவானுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லிங்கா இந்த குரு சீட பரம்பரை, ஆச்சாரிய சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த குரு பரம்பரையில் வரக்கூடிய பக்தர்கள், வைஷ்ணவர்களுக்கு நம்ம தொண்டு செய்யறது மூலமா நம்ம ஸ்ருஷ்டுதானஸ்ய வாசுதேவ கதா ருச்சிஹி, பகவானை பத்தி கேட்கறதுக்கான அந்த ருச்சி,
பகவானுடைய பக்தர்களுக்கு தொண்டு பண்ற மூலமா நமக்கு கிடைக்குது. இப்ப நமக்கு பகவானுடைய பக்தர்களுக்கு தொண்டு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை நம்ம செஞ்சிடணும். இப்ப நம்ம நிறைய டைம் நம்ம நம்ம வகுப்புலயே நம்ம சொல்லியிருப்போம். தயவு செஞ்சு நீங்க உங்களால இயன்ற அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் மத்தவங்களுக்கு போய் நீங்க செய்யுங்க. பகவத்கீதை, பாகவத புராணம், ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் நிறைய புத்தகங்கள் சொல்றோம். இந்த புத்தகங்கள்லாம் நீங்க விநியோகம் பண்றதுக்கான ஒரு தொண்டு ஏதாவது பண்ணுங்க. நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் இருப்பாங்க, நமக்கு எவ்வளவு நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் போய் இந்த விஷயங்களை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க வைஷ்ணவர்கள் பண்ணக்கூடிய ஒரு தொண்டு தான். இப்ப சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும்னு சொல்றாங்க. நான் ஆனா எங்கேயோ இருக்கேன், பக்தர்கள் எங்கேயோ இருக்காங்க, என் குரு எங்கேயோ இருக்கார், பிரபு நீங்க உபன்யாசம் கொடுக்குறீங்க, நீங்களும் எங்கேயோ இருக்கீங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி தொண்டு செய்ய முடியும், உங்களுக்கு தொண்டு செஞ்சாதானே பாகவதத்தை கேட்க முடியும்னு சொல்றீங்க, கேட்கறதுக்கு ருச்சி கிடைக்கும்னு சொல்றீங்க, ஆனா நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நாங்க எப்படி உங்களுக்கு தொண்டு செய்ய முடியும்? தொண்டு செய்ய முடியும் அப்படின்னா 2 வகையில தொண்டு செய்யலாம். ஒண்ணு வாப்பு தொண்டு, இன்னொன்னு வாணி தொண்டு. தொண்டு 2 தொண்டு இருக்கு. ஒண்ணு அவருடைய மேனிக்கு பண்ணக்கூடிய தொண்டு, இன்னொன்னு அவருடைய வாணிக்கு பண்ணக்கூடிய தொண்டு. மேனினா அவருடைய உடல். இப்போ அவர் நமக்கு ஏதாவது வைஷ்ணவர்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு நம்ம அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம், அது ஒரு ஒரு தொண்டு. இல்ல அவரை நம்ம ஒரு இடத்துல தங்க வச்சு அவரை சௌகரியமா பாத்துக்கலாம், அது ஒரு வகையான ஒரு தொண்டு. இல்ல அவர் எங்கேயாவது ஊருக்கு பயணம் பண்றாரா, அவருக்கு வேண்டி ஏதாவது ஒரு டிக்கெட் போட்டு கொடுக்கலாம், அது ஒரு வகையான ஒரு தொண்டு. அவர் எங்கேயாவது ஒரு உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய டிராவல் பண்றாரு, பயணம் பண்றாரு, அவருக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட் போடலாம், ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் அவருக்கு அவருடைய உடலை பாத்துக்கிறதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு தொண்டு, பிரச்சாரத்துக்கான உதவிக்கூடிய ஒரு தொண்டுன்னு வச்சுக்கலாம். அதே போல அவருடைய வாணி தொண்டு. வாணி தொண்டா, வாணி அப்படின்னா அவருடைய உபதேசத்துக்கு பண்ணக்கூடிய தொண்டு. அவர் நமக்கு ஏதாவது ஒரு கட்டளை கொடுத்திருப்பார், நமக்கு குரு ஏதாவது கட்டளை கொடுத்திருப்பாங்க, ஆச்சாரியர்கள் கட்டளை கொடுத்திருப்பாங்க, அந்த கட்டளையை நம்ம கடைபிடிக்கிறது ஒரு தொண்டு தான். நம்மளுடைய சம்பிரதாயத்துல நமக்கு ஏற்கனவே வாணி தொண்டு சொல்லப்பட்டாச்சு. நம்ம இந்த விஷயங்களை பிரச்சாரம் பண்றதுக்கான ஒரு இயக்கம். எப்படியாவது இந்த இயக்கத்துல உள்ள எல்லாருமே யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ், யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்களுக்கு பகவத்கீதையும் பாகவதத்தையும் நீங்க உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்காரு. சோ நமக்கு ஏற்கனவே ஒரு வாணி தொண்டு ஆல்ரெடி நம்ம குரு சிறப்பு பரம்பரையில வந்துட்டு இருக்கு. நம்ம புதுசா எந்த விதமான ஒரு தொண்டும் பண்ண போறது இல்ல. நம்ம வைஷ்ணவர்களை பார்க்க முடியலன்னு நினைக்கிறது வேண்டியதில்லை. நம்மளுடைய இந்த தற்காலிகமான ஒரு நிலைமை நமக்கு பாகவதர்களுக்கு நல்ல தொண்டு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்துல நம்ம தொண்டு பண்ணுவோம் அப்படின்னா வைஷ்ணவர் நம்ம வீட்டுக்கு எப்படி வராங்க இப்ப கூட அட்லீஸ்ட் நம்ம ஈஸியா டிராவல் பண்ண முடியும், பயணம் பண்ண முடியும், நிறைய வீட்டுக்கு போறோம், பேசலாம், அப்படின்லாம் இருக்கு. அந்த காலத்துல வைஷ்ணவர்கள் நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அவங்களே நம்ம ஊர்ல இருந்தாங்கன்னா ஏதாவது தொண்டு செய்ய முடியும். அப்படியே நமக்கு பிரச்சார தொண்டுனா கூட நம்ம ஏதாவது பேசிதான் பண்ண முடியும். ஆனா இப்போ எந்த அளவுக்கு நம்ம பிரச்சார தொண்டு பண்ண முடியும் அப்படின்னா, பிரபுபாதருடைய புத்தகங்களை விநியோகம் பண்றது எவ்வளவு பெரிய பிரச்சார தொண்டு. அந்த காலத்துல இந்த மாதிரி நீங்க பகவத்கீதை யாருக்காவது கொடுத்து நீங்க படிங்கன்னு சொல்ற மாதிரிலாம் ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கான்னு? பகவத்கீதையோ பாகவதமோ 18,000 ஸ்லோகம் பாகவதம், அது எல்லாரும் காப்பி எடுத்து வீட்டுல வச்சுக்கணும் அப்படின்னா சாத்தியமா? அது ஒரு ஜில்லாலே ஒரு காப்பியோ 2 காப்பியோ தான் இருக்கும். அதுவும் பிராமணர்கள் வீட்டுல இருக்கும், வைஷ்ணவர்கள் வீட்டுல இருக்கும். எல்லா வீட்லயும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூறு கிடையவே கிடையாது. அப்ப நம்ம போய் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூறும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னா இப்ப டக்கு டக்குன்னு பார்க்கிறோம், டக்கு டக்குன்னு ஒரு போன் போடுறோம், பேச முடியுது. அந்த காலத்துல அப்படி பேச முடியுமா? இல்லையே. அப்போ நம்ம இந்த காலத்துல பகவானுக்கு ரொம்ப பிரியமான இந்த பகவத் பிரச்சாரம் ரொம்ப எளிமையா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு புத்தக விநியோகம் மூலமா இருக்கு. அந்த தொண்டு எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த தொண்டு. அது போல நிறைய தொண்டு இருக்கலாம். நம்ம பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய தொண்டு. பட் அது ஒரு சிறந்த ஒரு வாணி தொண்டு. அது எல்லாருமே செய்ய முடியும். இப்ப நான் இங்க இருக்கேன். என்னால எல்லா வீட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் வீட்டுக்கெல்லாம் என்னால வர முடியாது. எல்லா வீட்டுக்கும் வரணும்னா கூட அது வாய்ப்பு கிடையாது. அப்ப எல்லாருமே நினைக்கலாம், ஐயோ என்னால பக்தருக்கு தொண்டு செய்ய முடியலையே, செய்ய முடியலையேன்னு. இன்ஃபேக்ட் அ உண்மையான பக்தர்கள் அவருடைய மேனிக்கு பண்ணக்கூடிய தொண்டு விட குரு சிர பரம்பரையிலிருந்து என்ன வாணி வந்திருக்கோ அது செய்யறதுலதான் அவங்களும் ரொம்ப திருப்தி ஆவாங்க. டெஃபினட்டா இப்போ பக்தர்கள் வர்றாங்க, குரு மகாராஜ் வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு உயர்ந்த வைஷ்ணவர் வீட்டுக்கு வர்றாருன்னா அவருக்கு வேண்டிய உணவு எல்லாம் கொடுத்து அவரை நீங்க திருப்தியா வச்சுக்கிறது, சௌகரியமா வச்சுக்கிறது ஒரு தொண்டு தான். ஆனா அந்த தொண்டை விட அவர் நமக்கு ஒரு உபதேசம் கொடுத்து நீயும் இதை பிரச்சாரம் பண்ணு, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா வீட்டுக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டு பண்ணி
அதை நீங்க செய்றீங்க அப்படின்னா அவர் அதை விட ரொம்ப பிரியமாயிடுவார், ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாயிடுவார். அப்படி அவர் திருப்தி ஆயிட்டார் அப்படின்னா பகவான் திருப்தி ஆயிடுவார். இப்போ பக்தர்களை திருப்தி பண்ணி பகவானும் அப்படி திருப்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா இப்போ நமக்கு நிறைய ருச்சி வரும். நமக்கு நிறைய ருச்சி வந்துருச்சு அப்படின்னா அப்ப இன்னும் நிறைய தொண்டு செய்வோம். ஆக்சுவலி நம்ம வந்து பாகவதர்களுக்கு தொண்டு செய்யற மூலமா பகவானை பத்தி கேட்கறதுக்கு ருச்சி வந்துடும். பகவானை பத்தி கேட்கறதுக்கு ருச்சி வந்துருச்சு அப்படின்னா இன்னும் நிறைய தொண்டு பண்ண ஆரம்பிச்சிருவோம் பாகவதர்களுக்கும் பகவானுக்கும். அப்போ இன்னும் நமக்கு அதிகமா ருச்சி வரும் கேட்கறதுக்கு. அதிகமா ருசி கேட்கறதுக்கு வரனால இன்னும் அதிகமா தொண்டு பண்ண ஆரம்பிப்போம். அப்ப இன்னும் தொண்டு பண்றதுக்கான ருச்சி அதிகமாயிடுச்சுன்னா கேட்கறதுக்கு ருச்சி அதிகமாயிடும். இப்படி ருசி இந்த கூட தொண்டு கூட ருச்சி கூட தொண்டு கூட இப்படியே நமக்கு வந்து ரெண்டுக்கும் போட்டி வந்துடும், எது அதிகமா இருக்கு அப்படின்னு. இப்படி போட்டியோட போட்டியா நம்ம சந்தோஷமா தொண்டு செஞ்சுக்கிட்டு பகவானை பத்தி கேட்கறதுலயே நமக்கு ருச்சி வந்து நம்மளுடைய வாழ்க்கை அந்தே நாராயண ஸ்மிருதியில சந்தோஷமா முடியும். இதுதான் லைஃபோட கோல். இது வந்து நமக்கு நல்லது செஞ்சாச்சு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது செஞ்சாச்சு. அதனாலதான் பிரகலாத் மகாராஜ் சொல்றார், நத்தே விது ஸ்வார்த்த கதிங்கி விஷ்ணு. யார் ஒருத்தன் விஷ்ணுக்கு பக்தி பண்றானோ அவனுக்கும் நல்லது பண்ணிக்கிறான், உலகத்துக்கும் நல்லது பண்ணிக்கிறான், பகவானும் ரொம்ப சந்தோஷமாயிடுறார். அதனால உண்மையிலே நல்ல காரியம் அப்படின்னா பகவானுக்கு பக்தி பண்றதுலதான் இருக்கு. அந்த பக்திய பிரச்சாரம் பண்றதுலதான் இருக்கு. அப்படி அந்த பிரச்சாரத்துக்கு நம்ம என்ன செய்யறோமோ அது உண்மையிலே பாகவதர்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்குது. அதன் மூலமா பகவானை பத்தி கேட்கறதுக்கான ருச்சி நமக்கு வந்து அதிகமாகுது. அந்த ஸ்லோகத்தை தான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ரொம்ப அருமையா அந்த பொருளுரையில கொடுத்திருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவோ பேர், லட்சக்கணக்கான பேருக்கு அந்த விஷயங்கள்லாம் இன்னும் போய் சேராம இருக்கு. அதனால வைஷ்ணவர்கள், இப்ப நீங்களும் வைஷ்ணவர்கள் தான், கிருஷ்ணர் பத்தி நினைச்சிட்டு அவருடைய புத்தகங்களை படிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க ஆர்வமா. நீங்களும் வைஷ்ணவ தளத்துலதான் இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த அற்புதமான விஷயங்கள் நமக்குள்ளே வச்சுக்க கூடாது. இது எல்லாருக்கும் போய் நம்ம வந்து சேர்க்கணும். இதுதான் எல்லா வைஷ்ணவர்களுடைய விருப்பமும் கூட. அதை நீங்க செய்யறனால சியான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். இத போய் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறனாலயே மகத் சேவையா நீங்க பெரிய தொண்டு செஞ்சிடுறீங்களா, மிகப்பெரிய தொண்டு செஞ்சிடுறீங்க. நீங்க பகவானை பத்தியான விஷயங்களை போய் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களே அது மிகப்பெரிய தொண்டு. நம்ம வந்து ராமானுஜாச்சாரியுடைய கதையில தானே பாக்குறோம். அவர் வந்து 18 தடவை தன்னுடைய குருவை போய் பார்த்தும் அந்த கோஷ்டி பூர்ணாங்கிற அந்த குரு ஆச்சாரியர் அவருக்கு வந்து ஹரிநாமம் கொடுக்கவே இல்லையே, ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை கொடுக்கவே இல்லை. 18 தடவை போனக்கு அப்புறம் தான் அவருக்கு கிடைக்குது. அதையும் நீ ரகசியமா வச்சுக்கோ, யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அவர் கருணை, மிகப்பெரிய ஒரு கருணையான ஒரு மேகம் போல எல்லாருக்கும் போய் இந்த நாமத்தை வந்து பொழிஞ்சிட்டாருன்னு சொல்லி இருக்கு. ஒரு உச்சியில போய் ஏறி நின்னு எல்லாருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை தரேன், இதை நீங்க சொன்னீங்கன்னா பிறவி பெருங்கடல் தாண்டிடுவீங்கன்னு சொல்லி எல்லாரும் நான் சொல்றதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லி எல்லாருக்கும் ஹரிநாமத்தை கொடுத்து அவங்களெல்லாம் விடுவிச்சார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ மிகப்பெரிய ஒரு தொண்டு செய்யறார், மிகப்பெரிய ஒரு தொண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு அந்த தொண்டை. தன்னுடைய குரு வந்து யாருக்கும் சொல்லாதுன்னு சொல்லி ஏதோ குருவுடைய பேச்சு கேட்காத மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா குருவோட பேச்ச கேட்காதனால தனக்கு நரகம் வந்தா கூட பரவாயில்ல, ஆனா இந்த மக்கள் எல்லாம் மோட்சம் அடைவாங்களேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தொண்டு செஞ்சார். ஆனா அவருடைய இந்த சிறந்த எண்ணத்தை பார்த்துட்டு குரு திருப்தியானார்னு சொல்லிதான் இருக்கே தவிர எங்கேயுமே குரு வந்து வருத்தப்படல. குரு எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அவர் நினைக்கவே இல்லை. குரு பரம திருப்தியானார் ராமானுஜராச்சாரிகிட்ட. அப்போ மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். நம்ம எப்படி இந்த பகவானை பத்தியான விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் போய் நல்ல பிரகடனப்படுத்தி பிரச்சாரம் பண்றோமோ அப்போ மகத் சேவையா நடக்குது, சிறந்த தொண்டு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த சிறந்த தொண்டு செய்யறது மூலமா நமக்கு பகவானை பத்தியான விஷயங்கள் சுஷ்ருஷு கேட்கறதுக்கான ஒரு ருச்சி, வாசுதேவ கதா ருச்சி, அது மேல ஒரு ஸ்ரத்த, அதெல்லாம் இயற்கையா வந்துடுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம். ஹரே கிருஷ்ணா. சோ நான் இதோட இந்த வகுப்பு முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கு, கருத்துகள் இருக்குன்னா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம், கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு, நமஸ்காரம்.
நமஸ்காரம் பிரபு. இப்போ நம்மளுக்கு வந்து ருச்சி இருக்குது, கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நாங்கெல்லாம் இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம், ரிட்டையர் ஆனவங்க இருக்கிறோம், கேட்கிறோம் பிரபு. ஆனா இதே இது ருச்சி ரொம்ப அதிகமாகி பகவான் மேல கேட்கணும்னு பிரியப்பட்டு கூட அவங்களால சில அந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல சில கமிட்மெண்ட்லாம் இருக்குது. அதுக்காக வந்து அவங்க வந்து உழைக்க வேண்டியது இருக்குது, வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இதை எப்படி பிரபு நம்ம எடுத்துக்கிறது? அவங்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர்றதுக்கும் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் அவங்களால அட்டன் பண்ண மேக்சிமம் முடியாது பிரபு. ஆனா அவங்களுக்கு ருச்சி இருக்கும் பகவானுடைய இதை வந்து கேட்கணும்னு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது பிரபு? ஹரே கிருஷ்ணா. இன்னும் கேட்கணும்னு ருசி இருக்கு அப்படின்னா இப்போ நேச்சுரலி அவங்களுக்கு பகவான் வந்து கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைப்பார். ருசி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அது அது நம்ம ரெண்டுமே இது ரெண்டுமே ஒரு எதிர்மறையான ஒரு வாக்கியமா நான் பாக்குறேன். கண்டிப்பா நமக்கு கேட்கணும்னு ருசி இருக்கு அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைப்பார். நமக்கு பர்சனலா தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு ருசி இருக்கா இல்லையா அப்படின்னு. பட் அவங்க ருசி இருக்குன்னா எனிவே அவங்க நம்ம கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து பாகவதம் படிக்கிறதுக்கு ஒரு நேரம் உங்களுக்கு சாயங்காலம் கிடைக்குது, காலையில கிடைக்குதுன்னா அதே அவங்க கூட செய்யலாம். இப்ப என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ருசி கிடைக்கணுங்கிறது கிடையாது. இப்போ ஸ்ரீல பிரபுபாத் புத்தகங்கள் படிக்கிறனாலேயே அவங்களுக்கு வந்து ருசி கிடைக்கட்டும். இல்ல சாயங்காலம் ஏதாவது அவங்க கேட்கலாம். இல்ல ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த உபன்யாசங்கள் வந்து 3000 மணி நேரத்துக்கு இருக்கு. இந்த உபன்யாசங்கள் கூட அவங்க வந்து மத்த நேரத்துல கேட்கலாம். அதனாலயே அவங்களுக்கு வந்து ருசி கிடைக்கும். நம்ம வகுப்பை வந்து அட்டென்ட் பண்ணுங்கிறது அவங்களுக்கு அவசியம் கிடையாது. பட் நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு ஏற்கனவே இருக்கு. இப்போ நான் ஒன்னும் புதுசா பேச போறது கிடையாது. இந்த விஷயங்கள் ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான். இந்த மாதிரி பேசின விஷயங்கள் எல்லாமே பிரபுபாதர் புத்தகங்கள்ல இருந்து தான் எடுத்து பேசுறேன். அதனால நம்ம உபன்யாசங்கள் அட்டென்ட் பண்ணலனா கூட நம்ம வந்து பிரபுபாதர் புத்தகங்கள் படிக்கிறனாலயே நமக்கு அது எல்லாமே தெரிய வந்துடும். இல்ல பிரபுபாதர் கொடுத்த உபன்யாசங்கள் கேட்கறதுனாலயும் தெரிய வந்துடும். இப்ப நிறைய ஸ்ரீல பிரபுபாதர் சீடர்களும் நிறைய பேர் நிறைய உபன்யாசங்கள் கொடுத்திருக்காங்க. அதுலயும் இருக்கு. கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. இந்த நேரத்துல கேட்கறதுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு நேரத்துல கேட்டுடணும். எந்த நேரத்திலயும் கேட்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னா தான் நம்ம கேள்விக்குறியா இருக்கணும். இப்ப நம்ம பிராக்டிகலி அவங்க வேலை பார்க்குற நேரத்துல நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம். கேட்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கு 24 மணி நேரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து அவங்களுடைய பக்தி மேல நமக்கு வந்து சந்தேகம் தான் வரும். அது என்னது அவங்களுக்கு வந்து பக்தி வந்து ரொம்ப இருக்குங்கிறாங்க. ஆனா எந்த நேரத்தையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்க மாட்டேங்குதுங்கிறாங்க அப்படின்னு. இப்படி நமக்கு பகவானை பத்தியான விஷயங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு இந்த பௌதிக விஷயங்கள் செய்யறதுனால அப்படின்னா, இப்ப ஏன் நம்ம அந்த பௌதிக விஷயங்களை இவ்வளவு தூரம் ஆர்வமா செய்யணும்? நம்ம உடலை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்க வந்து சைத்தன்ய சரிதாமிருதம் பாத்தீங்கன்னா, அதுல இருந்து கோலவேச்ச ஸ்ரீதரா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப உயர்ந்த பக்தர். சைத்தன்ய மகாபுரு காலத்துல இருந்த பக்தர். அவர் வந்து அவரோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிடுவார். வெறுமனே அந்த பனானா கப்ஸ், பனானா இந்த வாழை மரத்துல இருந்து ஒரு சின்ன கப்புக்கெல்லாம் செய்வாங்க. தொன்ன மாதிரி செய்வாங்க இல்லையா? அந்த சின்ன கப்ஸ் அந்த அந்த இதை வச்சு அவருக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்க வாழை மரத்துல இருந்து உள்ள இலையெல்லாம் எடுத்து அது கொஞ்சம் காய வச்சு ஒரு தொன்ன மாதிரி ஒரு இலை மாதிரி செஞ்சு அது மூலமா நமக்கு என்ன பெரிய இன்கம் வரும்னு நினைக்கிறீங்க? அதுல ஒரு இன்கமும் வராது. சொல்ல போனா அவர் எப்பவுமே ஏழ்மையில தான் இருப்பார். அவருக்கு வந்து ஒரு 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 சிரமமான ஒரு சூழ்நிலை வெளிப்புறத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஏழ்மையான ஒரு நிலையில இருந்தா கூட அவருடைய சம்பாத்தியத்துல 50% 50% வந்து கங்காவை வழிபாடுறதுல அவர் செஞ்சு கொடுத்துருவாராம். கங்கானா கிருஷ்ணருடைய தூய பக்தை. கங்கையை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். நம்ம வந்து எந்த அளவு கங்காவுடைய விஷயங்கள்னா பாகவதத்திலேயே கங்காவோட புகழ் எல்லாமே வருது. பகவானுடைய திருமேனியை அலம்பிட்டு வரக்கூடிய தண்ணி தான் கங்காதேவி. அப்படிப்பட்ட அந்த கங்காதேவிக்கு தொண்டு செய்யறதுக்கு அவங்க வந்து பாதி பணத்தை சம்பாதிச்சதை கொடுத்துருவாங்களாம். ஏற்கனவே அவருடைய சம்பாதிப்பு வந்து ரொம்ப குறைவு. அதை வச்சே குடும்பத்தை நடத்த முடியாது. அதுலயும் பாதி வந்து கிருஷ்ண வழிபாட்டுக்கு கங்கையோட வழிபாடு. நான் சொன்னேனே இன்னைக்கு வகுப்புல என்ன பார்த்தோம்? பகவானை விட பகவானுடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொண்டு பண்றது பகவானுக்கு தொண்டு பண்றதை விட உயர்ந்ததுன்னு பார்த்தோமே. அப்படிங்கிறப்போ கங்கா வந்து பகவானுடைய ததியா அப்படின்னா பகவானுக்கு தொடர்பு கொண்டது. தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ச்சனம். பகவானை விட சிறந்த வழிபாடு இருக்கு அப்படின்னா பகவானுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? இப்படிப்பட்ட ததியா தான் கங்காதேவி. கங்காதேவி கொடுத்துட்டாரு அவரு. அப்போ மகத் சேவையா விப்ரா அவர் செஞ்சிட்டாரு அவரு. அப்போ அவர் ஏழ்மையான சூழ்நிலையில கூட
தன்னுடைய சோசியல் சிச்சுவேஷன் மோசமா இருக்கு, எக்கனாமிக் சிச்சுவேஷன் மோசமா இருந்தா கூட ஸ்டில் அவர் அந்த ஏழ்மையிலே தன்னை வைத்துக் கொண்டார். ஆனா பக்தியில ரொம்பவும் தோய்த்து இருந்தாருன்னு நம்ம பாக்குறோம். இப்ப நமக்கு இந்த சோசியல் விஷயங்கள்லாம் பிரச்சனையே இல்ல. ஐயோ எனக்கு என்னுடைய ஏழ்மையான நிலையில நான் எப்படி கிருஷ்ணருக்கு பக்தி பண்ண முடியும்னு. இப்ப நிறைய டைம் பக்தர்கள் கேட்பாங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப சிரமப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வர்றாங்க, ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வர்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறதுல, அவங்களுக்கு நேரம் ஒதுக்குறதுல அவங்களுக்கு தினசரி இதே கஷ்டமா இருக்கே அப்படின்னு. சாஸ்திரத்துல ஏழ்மையா இருக்கும்போது கிருஷ்ணருக்கு பக்தி பண்ற வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுது. ஆனா நம்ம சொல்றோம் அவங்க ஏழ்மையா இருக்காங்க, அவங்க பண்றதுக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு. அப்போ அது தப்பு. நம்ம இந்த சாஸ்திரத்தை ஏத்துக்கிடையா இல்ல இந்த மக்களை ஏத்துக்கிடையா? ஏற்கனவே ஒருத்தர் ஏழ்மையா இருக்காங்கன்னா அதுவே ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச பாவம்னு ஒண்ணு சொல்லலாம். அப்படியே பாவம்னு ஒரு பக்கம் ஒதுக்குனா கூட நம்ம அந்த நிலைமைக்கு போனது நமக்கு ரொம்ப நல்லதுதான். ஏன்னா இல்லன்னா நமக்கு பற்று அதிகமாயிடும். நமக்கு பொருள் இருக்கு. இப்ப நான் அனில் அம்பானிட்ட போய் நேரம் கொடுத்து நீ பாகவதத்தை கேளு அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். பில் கேட்ஸ் கேட்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப நமக்கு காசே இல்லைன்னா வேற வழியே இல்லைன்னு சொல்லி கதியே இல்லாம நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணா வந்துடலாம். ஒரு வகையில ஏழ்மை நமக்கு எல்லா நற்குணங்களையும் பறிக்குதுன்னு சாஸ்திரம் சொன்னா கூட, பட் ஏழ்மையில இருக்கிறது நமக்கு அகிஞ்சன கோச்சரம். நமக்கு கையில ஒரு பைசா இல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஐயோ கிருஷ்ணா எனக்கு எந்த நாதி இல்ல நீதான் அப்படின்னு சொல்லி வந்துடலாம். இப்ப நமக்கு ஏழ்மை நிலையிலயும் நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்ண மாட்டேங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம வகுப்பு கேட்க வேணாம். பட் எப்படியோ அவங்க கிருஷ்ணருக்கு நேரம் ஒதுக்கி கேட்கணும். அப்படி இல்ல அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலே பக்தியில இருக்கா இல்லையாங்கிறதுல நமக்கு சந்தேகம் வந்துடும் அப்புறம். நான் பொதுவா சொல்றேன். யாருமே நான் சொல்லல. பொதுவாச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலே நமக்கு கிருஷ்ணன் மேல கேட்கணும்னு ஆர்வம் இருக்கு அப்படின்னா, நமக்கு வெறுப்பு வந்துடும். என்னடா இது நம்ம இப்ப வேலைன்னு போயிட்டு இருக்கோமே, கிருஷ்ணர பத்தி கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி நமக்கு வேலை மேல வெறுப்பு வரும். நம்ம எனக்கு வேலை முக்கியம், குடும்பத்த பராமரிக்கணும், நான் என்னுடைய சமுதாய நிலைமைய சரி பண்ணிக்கிடணும். அப்புறம் தான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுவேன்னா, அப்ப நம்ம கிருஷ்ணர் பின்னத்துக்கு போட்டோம். எனக்கு கிருஷ்ணா 2வது, 3வது, 4வது, 10வது நிலையில தான் வச்சிருக்கேன். எனக்கு 9 வேலைய முடிச்சதுக்கு அப்புறம் 10வது வேலையா நான் கிருஷ்ணர வச்சுக்கிறேன். இல்லாட்டினா எனக்கு கிருஷ்ணருக்கு முன்னாடி 9 வேலை முக்கியமா இருக்கு. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் வேலை கிருஷ்ணரா இருக்கணும். கிருஷ்ணர பத்தியான விஷயங்களை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. அவருடைய நாமத்தை சொல்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்னா, இப்போ சம்பாதிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம சம்பாதிக்கிறோட நோக்கம் கூட இந்த உடலை பராமரிச்சு கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுதான். ஆனா நமக்கு பராமரிப்புக்கு வேண்டிய அந்த சம்பாதிப்பு, அந்த நேரம் நமக்கு கிருஷ்ணருக்கு பத்தி கேட்கறதுக்கும், அவரை பத்தி பாடுறதுக்கும், அவரோட நாமத்தை சொல்றதுக்கும் உதவி செய்ய மாட்டேங்குதுன்னா, அப்ப என்ன யூஸ் அப்ப அதெல்லாம் செஞ்சு? ஃபைனலி நமக்கு யூஸ் ஆகலையே. இப்ப நம்ம போன வகுப்புல நம்ம அதனே பார்த்தோம். அத்தப்பும்பி துஜஸ்ரேஷ்ட வர்ணாசுவாக்ஷ ஸ்வானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தீர் ஹரிதோஷனம். வர்ணாசிரமம் இருக்கு, அந்த சமுதாய நிலைமைன்னு இருக்கு. இது எல்லாம் ஹரிதோஷத்துக்கு வரணும். அப்ப நமக்கு சமுதாய நிலைமையை சரி பண்ணிட்டு கடைசி ஹரிதோஷத்துக்கு வரவே இல்லைன்னா அப்போ ஸ்ரமயேவஹி கேவலம். இது ஒரு யூஸுமே இல்லாம ஆகி போச்சு. நீங்க பிரம்மச்சாரியா இருந்தா என்ன, கிரஸ்தவா இருந்தா என்ன, வனப்பிரஸ்தவா என்ன, சன்னியாசியா இருந்தாலுமே என்ன, ஃபைனலி ஹரிதோஷனம் நடக்கலைன்னா அப்ப நமக்கு யூஸே கிடையாது. நமக்கு ஹரிதோஷனம் வந்தே ஆகணும். நமக்கு சின்சியரிட்டி இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் நேரம் கொடுப்பார், நமக்கு கேட்க வைப்பார். நம்ம அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா அவங்களுடைய சூழ்நிலை காரணமா செய்ய முடியல அப்படின்னா, இப்போ நம்ம அவங்களுடைய விஷயங்கள் எப்படி ஏத்துக்கிறதுங்கிறது நம்ம பர்சனலா பார்க்கும்போது தான் தெரிய வரும். பர்சனலா பார்த்தா நமக்கு தெரிய வரும். ஓகே பிரபு. நமஸ்காரம். நன்றி. ஸோ அவங்களுக்கு நீங்க விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. நீங்க எனிவே நம்ம வகுப்பு அட்டெண்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க மத்த உபன்யாசங்கள் கேட்கலாம். சில பிரபுபாத உபன்யாசங்கள் நிறைய தமிழ்ல மொழிபெயர்ப்பாகி ஒரு 1000 உபன்யாசங்கள் வந்திருக்கு. அதை நீங்க கேட்கலாம். அதுலயும் அந்த விஷயங்கள் தான் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு அப்போ நீங்க நேரத்தை கேளுங்க. எப்ப பார்த்தா அப்ப வாயில மட்டும் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்முடைய ஆச்சாரிகள் சொல்ற மாதிரிதான். நமக்கு பண்ணக்கூடிய கிருஷ்ண பக்தி வெறுமனே லிப் சர்வீஸா இருக்கக்கூடாது. லிப் சர்வீஸ் அப்படின்னா வார்த்தையில நான் தொண்டு செய்யறேன், எனக்கு பக்தி இருக்கு, எல்லாம் வார்த்தையிலேயே தொண்டு செஞ்சுட்டு இருக்க கூடாது. நமக்கு உண்மையிலேயே பிராக்டிகலா காமிக்கணும். எனக்கு கிருஷ்ணா எனக்கு எல்லாத்தையும் விட நீதான் எனக்கு முக்கியங்கிறத காட்டணும். இப்பதானே கிருஷ்ணர் ஓகே இவன் மேல அன்பா இருக்கான். இப்ப நீங்க நம்ம யாரையாவது நேசிக்கிறோம்னா காட்டுவோம்ல எனக்கு நீதான் முக்கியம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நம்ம யாரை நேசிக்கிறோமோ அப்படி நேசிக்கிறவங்களுக்கு நம்ம எல்லா விதமான ரிஸ்க்கும் எடுத்து அவங்களை திருப்தி பண்ணுவோம். சம்டைம்ஸ் இளமையான ஜோடிகள்லாம் பாருங்க, அவங்க ரிஸ்க் எடுத்து அவங்க சந்திச்சு கொள்வாங்க.
இப்போ அந்த ரிஸ்க் எடுக்கும் போதுதான் உண்மையிலேயே அவங்க தீவிரத்தை காமிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரிஸ்கே எடுக்கலைன்னா எப்படி? இன்ஃபேக்ட் அவங்க ரிஸ்க் எடுக்கிறனால அவங்களுடைய அந்த அன்பு வந்து அதிகரிக்கத்தான் செய்யும். அதே போல சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கையிலயும் அதேதான். நமக்கு ரிஸ்க் எடுக்கதான் செய்றோம். இன்ஃபேக்ட் நீங்க கிருஷ்ணருக்கு தானே பண்றீங்க. அதனால அது ஒரு வகையில் நல்லதுதான் அது. நம்ம எப்படியோ கிருஷ்ணர் தான் வேணும் அப்படிங்கறது அந்த ஆர்வத்தை காமிக்கணும். பட் புத்திசாலியாவும் நடந்துக்கணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு. அது நம்மளுடைய பர்சனல் ஹேண்ட்லிங்லயும் இருக்கு. எனிவே அதுக்கு குரு, ஆச்சாரியர் அவங்க எல்லாம் உதவி செய்யறதுக்கும் இருக்காங்க. ஓகே எஸ், ஹரே கிருஷ்ணா. சோ வேற கேள்வி இருக்கா? பிரபு. ஆனா வந்து கிருஷ்ண பக்தியில இப்ப முன்னேற முன்னேற நீங்க சொன்ன மாதிரி பௌதீக பந்தங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்றது, இந்த சினிமா பாக்குறது, நாடகம் பாக்குறது. ஆக்சுவலா எங்க வீட்டுல டிவில வந்து சன் டிவி வந்து டிஸ்கனெக்டே பண்ணிட்டேன் நான் டிவியே பாக்குறதே கிடையாது. இப்போ மொபைல் ஆன் பண்ணா நம்ம இந்த இது ரிலேட்டடா உள்ள அந்த குரூப்ஸை மட்டும் தான் பிரபு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்கறது. மீதி ஃபேமிலி குரூப் அதுல எல்லாமே வந்து அடுத்ததுதான். ப்ரியாரிட்டி வந்து லாஸ்ட். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த மாதிரி பக்தி சேவையில உள்ள அந்த இதுக்கு தான் பிரபு கொடுக்குது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு எனக்கு. அது நானா வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணல. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு எனக்கு. மெட்டீரியல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிடாச் ஆயிட்டு இருக்கேன் நான். பெருசா பந்தங்கிறது கிடையாது. இப்ப பையன் எனக்கு ஒரே பையன் தான். இருந்தாலும் அவனுக்கு கடமையை பண்ணணும், அவ்வளவுதான். பெருசா அவன்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பிரபு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஃபைன். 12 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணாங்க பிரபுஜி. நம்ம வந்து இப்போ நம்ம புக்ஸ் வாங்கி நம்ம இப்போ பசங்களுக்கு ஒரு ஒரு டீனேஜ் பசங்க, அவங்க இப்ப நம்ம பசங்களோட பசங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்கலாமாங்க பிரபுஜி? அதனால அவங்க வந்து இப்ப நம்ம கிருஷ்ணரை பத்தி அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு தான் இப்ப அவங்க வீட்டுக்கு வராங்க, நம்ம ஓரளவுக்கு தான் பிரபுஜி நம்ம சொல்ல முடியும். சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கிருஷ்ணரை பத்திய புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்மளால ஃப்ரீயா கொடுக்கலாம் இல்லைங்க பிரபுஜி? ஹரே கிருஷ்ணாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நம்ம என்ன பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா அவங்களும் வேலைக்கு போலையே. நம்ம ஏதாவது நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னா அவங்களுக்கு காசு கொடுத்து புக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம். நம்முடைய உறவினர்கள் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம். குழந்தைங்க நமக்கு அட்லீஸ்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கேட்டு கொடுத்தாங்கன்னா ஓகே. இல்லாத பட்சத்துல அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரீயா தான் கொடுக்க முடியும். பட் சம்டைம்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம்னா அதை சீரியஸா எடுக்க மாட்டாங்க. எனிவே இவங்க குழந்தைங்க தான். மேபி அவங்க சீரியஸா எடுத்து படிச்சாங்கன்னா நல்லதுதான். பட் யார்கிட்ட கொடுத்து நம்ம காசு வாங்க முடியுமோ அவங்கள்ட்ட வாங்குறது பெஸ்ட். ஏன்னா வாங்கினோம் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ காசு கொடுத்தாங்கனால வாங்கி சீரியஸா படிப்பாங்க. இல்லாட்டினா வாங்கிட்டு ஃப்ரீயா கொடுத்தது ஃப்ரீயா வந்தது தானேன்னு சொல்லி எங்கேயாவது அலமாரியில போட்டுருவாங்க. அது அப்படியே இருக்கும். 100 வருஷம்னாலும் அப்புறம் அங்கேயே இருக்கும் அது. சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரீயா கொடுக்கறது கூட பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னா அது சம்டைம்ஸ் வேல்யூ வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்றாற் போல் தான் அதை வந்து மதிச்சு அவங்க வந்து படிப்பாங்க. சில சீரியஸா இருக்கிறவங்க சம்டைம்ஸ் தீவிரமா கூட படிப்பாங்க. கிஃப்டா வந்தா கூட படிப்பாங்க. பட் பொதுவா சொல்லும்போது சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்படிதானே சொல்ல முடியும். அவங்க வந்து படிக்கிறாங்களா இல்லையாங்கிறது கஷ்டமாயிடும். பட் குழந்தைங்கிறது அது தனி கேஸ். சின்ன பசங்கன்னா தனி கேஸ். ஏன்னா அவங்க ஒன்னும் வேலைக்கு போல. எஸ்ங்க பிரபுஜி. நான் அப்படிதாங்க பிரபுஜி ஒருத்தர் எங்க டீச்சர் அவங்களோட அவங்க மாமனார் வந்து நான் அவங்களுக்கு புக்கு கொடுத்தேங்க பிரபுஜி, கிருஷ்ணா புக்கு. அப்ப அவங்க வந்து சொன்னாங்க அவங்க மாமனார் வந்து கீழேயே அந்த புக்கை வைக்கல, அவர் எப்ப பார்த்தாலும் அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு தான் இருக்காரு, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு சொன்னாங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஆர்வமா இந்த மாதிரி ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். எஸ்ங்க பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஃபைன். சந்தோஷம். நம்ம அடுத்த வகுப்புல நம்ம வந்து மீண்டும் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. श्रील प्रभुपाद की जय. हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्ण हरे राम 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 हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्ण.